Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பொருளாதாரம் பகுதியில் இருக்கக்கூடிய 3வது பாடம் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் கடன். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே பணத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே பாடத்தில் பண்டமாற்று முறைகளை பற்றியும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அங்கே அந்த ஜென்ரலாக நம்ம அங்கே என்ன படித்தோமோ அதிலிருந்து தான் அந்த பாடம் நமக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ பண்டைய காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பொருட்களை எப்படி வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்டைய காலத்துல இருந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ எடுத்த உடனே பண்டைய காலத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது எப்படி இருந்துச்சு, அது எப்படி பணமாக மாறுச்சு, ஒரு பொருள் வாங்கணும்னா பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்படி மாறுச்சுங்கிறதா இப்போ ஷார்ட் நோட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பண்டைய காலத்தில் மனுஷங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேட்டையாடி உணவு சாப்பிட்றவங்களாகவும் இல்லைனா காடுகளில் இருக்கிறவங்க உணவை சேகரித்து சாப்பிட்றவங்களாகவும் இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, மணல்கள்லாம் எடுத்து வச்சு வேட்டையாடிட்டு இருந்த டைமில் எங்கே தங்கியிருப்பாங்க, குகையிலையும் காடுகள்லேயும் தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்கு கருவிகளை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மெல்ல மெல்ல என்ன பண்ணுறாங்க, ஆற்றங்கரையோரம் குடியேறி வேளாண்மை செய்ய ஆரம்பித்து மணல்களெல்லாம் பயன்படுத்தி தமக்கான வீடுகளை கட்டிக்கிறாங்க. அந்த வீட்டில் வாழ தொடங்குறாங்க. சரிங்களா? அந்த மண்ணை பயன்படுத்தி மட்பாண்டங்கள் செய்கிறாங்க. வேளாண்மை மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு கைவினை பொருட்களும் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை உணவுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அந்த உற்பத்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கைவினை பொருட்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட அதிகப்படியாக சேர அதை என்ன பண்ணுறாங்க, அந்த பொருள் யாருக்கு தேவை இருக்கோ அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பானை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ என்கிட்ட ஃபுல்லாக பானை நிறையாயிடுச்சு. எனக்கு மற்ற பொருட்கள்லாம் தேவை அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கவங்க கிட்ட அந்த மற்ற பொருட்கள் இருக்குது, அவங்களுக்கு பானை தேவைப்படுது. அப்போ பானை அங்கே கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எனக்கு தேவையான பொருளை நான் இங்கே மாற்றிக்கிறேன். அதுதான் என்னதுங்க, பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டமாற்றம் செய்யப்பட்ட பொருள்களே வணிகத்தின் முதல் வடிவம். ஸோ இதுதான் அந்த வணிகத்துக்கான முதல் வடிவமாக இருந்ததே இந்த பண்டமாற்று முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது நாணயங்கள். ஸோ நாகரிகங்கள் இருக்குது இல்லைங்களா? நாகரிகங்கள்னால் என்னதுங்க, ஆற்றங்கரையோரம் குடியேறி அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை டிசிப்ளினை உருவாக்கி வாழ்ந்துட்டுருக்க லைஃப் ஸ்டைல் தான் என்னது, நாகரிகங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு இடத்துல அங்கங்கே இருப்பாங்க. அந்த ஆற்றங்கரையோரத்தை பேஸ் பண்ணி நிறைய குழுவாக அங்கங்கே இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க, ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பிரிவினர்கள் எல்லாத்தையுமே நாகரிகங்கள் அப்படிங்கிறது நம்ம படிப்போம். ஸோ அந்த நாகரிகங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே ட்ரேடிங், அதாவது அந்த பண்டமாற்று முறை செஞ்சுக்கிறது இல்லாமல் மற்ற நாகரிகங்கள் கூடயும் என்ன பண்ணுறாங்க, இந்த பண்டமாற்று முறையை செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு நாடு, சரி ஓகே ஸ்ரீலங்கானே நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு நாடு, அவங்க ஒரு நாடு, இங்கேருந்து இங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் நம்ம பண்டமாற்று முறை செஞ்சுக்க போகிறோம். நாடு விட்டு நாடும் நம்ம செய்கிறோம். சரிங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாகரிகங்கள்லேருந்து மற்றொரு நாகரிகத்துக்கூடையும் என்ன பண்ணுறாங்க, பண்டமாற்று முறை செய்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம். இப்போ நம்ம நாடு விட்டு நாடு ட்ரேடிங்லாம் பண்ணுறோம். அப்போவே பண்ணது என்ன சொல்கிறாங்க, இதுதான் முதல் வடிவமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பண்டமாற்று முறையினால் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதோட குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே நம்ம 8th படித்தோம் இல்லைங்களா? என்ன குறைபாடு அப்படின்னா, என்கிட்ட இருக்க பொருளோட மதிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் எனக்கு தேவைப்படக்கூடிய பொருளோட மதிப்பு கம்மியாக இருக்கும். அப்போ மதிப்பு வாரியாக நமக்கு என்ன ஆகுது, சிக்கல்கள் ஏற்படுது. இன்னொன்று எனக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா பானை தேவை இருக்கலாம். அதாவது என்கிட்ட வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இன்னொருத்தவங்க கிட்டே இருந்து எனக்கு பானை தேவைப்படுது, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நெல் தான் இருக்குங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த பொருள் தேவையே படாது. இருந்தாலும் நான் பண்டமாற்று முறை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போ என்னோடய தேவைங்கிறது எனக்கு அங்கே பூர்த்தி ஆகலை. ஸோ இது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருந்திருக்கு. ஓகேங்களா? இதனால் இந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, உலோகங்களை காசாக அப்போதைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தங்கம், வெள்ளி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை வச்சு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறத அப்போ தான் கொண்டு வராங்க நாணயங்களில். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லைங்களா, தன்னோட குடிமக்களுக்காகவும் இராணுவத்தினருக்காகவும் ஒரு புதிய நிர்வாக முறையை கொண்டு வராரு. ஸோ அவரோட காலகட்டத்தில் வெள்ளி நாணயம் ருபியா அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா?
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். அவரோட காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்தை ரூபியா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அந்த ஒரு வெள்ளி நாணயத்தோட எடை எவ்வளோ இருக்குன்னா 178 கிராம் எடையாக வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி வரைக்குமே இந்த ரூபியா வந்து என்ன இருக்குது, புழக்கத்தில் இருந்திருக்கு. இது வந்து யார் அறிமுகப்படுத்தினா ஷெர்ஷா சூரிங்கிறவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? சரி, இப்போ இதில் அந்த நாணயங்கள் இதில் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து இப்போ தங்கத்தால் ஆன நாணயம் இருந்திருக்கு, வெள்ளினால் ஆனது, செம்புனால் ஆன உலோகங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாணயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, புராதன பணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதை இந்த தங்கம், வெள்ளி, செம்பு இதிலெல்லாம் செஞ்ச நாணயங்கள் என்னன்னு சொல்கிறாங்க, புராதன பணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பிற்கால சோழர்கள் காலத்தில் வணிக குழுக்கள் எல்லாம் தரை வழியாக போகிறத வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த பிற்கால சோழர்கள் காலத்தில் இந்த வணிக குழுக்கள் வந்து தமக்கென படைகள் வைத்து கொள்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா போகிற வழியில் நிறைய திருட்டு பசங்கள்லாம் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு படை வந்து வச்சுக்கலாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. சரியா? அடுத்து வந்து இயற்கையான பணம். இப்போ இந்த தங்கம், வெள்ளி இதனால் அது வந்து இயற்கையான பணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது காலப்போக்கில் அந்த தங்கம், வெள்ளிங்கிறது ஒரு நாகரிகத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்து அப்படியே பரவி உலகம் முழுக்க எல்லாருமே இதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த 2 உலோகங்கள் வந்து நாடுகளுக்கு இடையே வந்து பரிமாற்றம் செய்கிறதுக்கு ஒரு பொதுவான காசாக வந்து மதிப்பிடப்படுது. இப்போது நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? எங்கே போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக ஆயிடுச்சு இல்லைங்களா? அதே போல் இந்த தங்கம், வெள்ளிங்கிறது உலகம் முழுக்க வந்து ஒரு பொதுவான பண்டமாற்று மதிப்பீடாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, இயற்கையான பணம்னு வந்து அழைக்கப்படுது. எதை, தங்கம் மற்றும் வெள்ளியை உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இதை கொடுத்து வேறு பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை மாற்றிடுறாங்க. அப்போ இது என்னன்னு சொல்லப்படுது, இயற்கையான பணம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காகித பணம். ஸோ எதனால் அடுத்து அந்த இயற்கை பணத்திலேருந்து காகித பணத்துக்கு வந்து மாறுறாங்க அப்படின்னா, அந்த உலோகங்களும் ஒரு அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? எல்லா நேரமும் கிடச்சிக்கிட்டே இருக்குமா? அதெல்லாம் உருவாகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகும்போது அப்போ அடுத்த கட்டமாக எங்கே வந்து போகிறாங்க, அந்த வரம்பை தாண்டி நம்ம தேடி போக முடியல. அதனால் அடுத்து வந்து எங்கே வராங்க, காகித பணத்துக்கு வராங்க. ஸோ காகித பணங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஆரம்ப கட்டத்தில் இது எப்படி ஆகுதுன்னா, ஏழை எளிய மக்களுக்கு பணமாக வந்து காகித பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழை எளிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்கனால இதுதான் வந்து அதிகமாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து என்ன நடக்குது, இப்போது மின்னணு பரிமாற்றங்களுக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ போன ஜென்ரேஷன் வரைக்குமே காகித பணம் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சு, மின்னணு பரிமாற்றங்கள் வந்து அதிகமாகிடுச்சு. டேரெக்டாக வங்கி கணக்கில் இருந்தே நம்ம பணத்தை வந்து என்ன பண்ணலாம், யார் அக்கௌண்ட்டுக்கு வேணுமோ உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். அந்தளவுக்கு நமக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம படித்தது வந்து பேங்க்குக்கு போய், சரிங்களா? இப்போ பேங்க்குக்கே போகாமல் நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ண முடியும், ஃபோன் மூலமாகவே ஆன்லைன் பேங்கிங் இது மூலமாகவே நம்ம என்ன பண்ண முடியும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து ஒரே நொடியில் வந்து சொடக்க போடுற டைமில் பண பரிமாற்றம் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எல்லாமே ஜென்ரல் டாபிக் தான், ரொம்ப நீங்கள் உள்ளே போய் படிக்கணும் இல்லை. அந்த டாப்பிக்கை பார்த்திங்கனாலே உங்களுக்கு கண்டென்ட் வந்து புரிஞ்சிடும். உள்ளே இருக்க அதை மெமரி பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. நான் எங்கெல்லாம் அடிக்கோடு இட்டு காமிச்சோனோ அது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கணும். அதை தாண்டி இவங்க என்ன கான்செப்டை சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் காதால் கேட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்தது ரிசர்வ் வங்கியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு நாட்டில் வந்து இப்போ பணம்ங்கிறது வந்து அச்சிடப்படுது, புழக்கத்துக்கு விடப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட கண்ட்ரோல் வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? அதோட கடிவாளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட வந்து இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இந்தியாவில் பணப்புழக்கங்களில் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்மளோட இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா ஏப்ரல் 1, 1935. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? ரிசர்வ் வங்கி எப்போ வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கு, ஏப்ரல் 1, 1935 செயல்பட்டுருக்கு. இது நிரந்தரமாக வந்து எங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1937 மும்பையில் வந்து நிரந்தரமாக மாற்றப்படுது. 1949 நாட்டுடைமை ஆக்கப்படுது. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டோட தான் வந்து மாறுது. ஸோ 85% புழக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அச்சிடப்பட்ட பணங்களை விடுறாங்க. ஸோ ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குதுன்னா 19 லட்சம் கோடி. எத்தனை கோடி? 19 லட்சம் கோடி பணப்புழக்கம் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போது 2018 ஆகஸ்ட்டோட
கணக்கீடு படி. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தி ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற அவரோட ஆராய்ச்சி கட்டுரையோட அடிப்படையில் இருந்து இந்திய ரிசர்வ் வங்கியோட அடிப்படை சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இந்தியன் ரிசர்வ் பேங்கோட அடிப்படை சட்டமே யாரோட கட்டுரையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? அம்பேத்கரோட ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போ 1934 அவங்களோட சட்டத்தை அவங்க இந்த கட்டுரை மூலமாக உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அந்த கட்டுரையோட பேர் தான் என்னது? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். இங்கே பார்த்திங்களா, இந்தியாவில் நம்மளோட பணத்தை என்னன்னு சொல்கிறோம்? ரூபாய். அதே போல் இங்கிலாந்தில் என்ன சொல்கிறாங்க? பவுண்டு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ, கனடாவில் டாலர், ஜப்பானில் யென், சீனாவில் யுவான், சவுதி அரேபியாவில் ரியால். ஸோ இதெல்லாம் படிக்கணுமாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஆஸ்திரேலியாவில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? டாலர். மலேசியாவில் ரிங்கிட், பாகிஸ்தானில் ரூபாய், இலங்கையில் ரூபாய். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து வந்து கடன் அப்படிங்கிறத பற்றி நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ பேங்க்குன்னு ஒரு விஷயம் படித்தோன்னா கண்டிப்பாக கடன்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இப்போது கடன் அப்படிங்கிறது பேங்க்லேருந்து எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா, விவசாயிகள் வந்து தங்களோட காலகட்டத்தில் தேவைப்படுது அப்படின்னா விவசாய கடன் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் சிறு தொழில்கள், ரொம்ப சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களும் கடன் வாங்கிக்கலாம். பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பேங்க்லேருந்து கடன் வாங்கிக்கலாம். ஸோ மொத்தமாக வந்து 3 வகையாக வந்து கடன் வாங்குறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, அரசு முறை சார்ந்த நிதி நிறுவனங்கள்லேருந்து கடன் வாங்குறது, முறை சாரா நிறுவனங்கள்லேருந்து கடன் வாங்குறது, இன்னொன்று கூட்டுறவு, அதாவது சுய உதவி குழுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து கடன் வாங்குறது. இந்த 3 விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து முறை சார்ந்த நிதி நிறுவனங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இங்கேருந்து கடன்கள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இங்கே கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ யூஷுவல் கவர்மெண்ட் சைடு அப்படின்னு போயிட்டாலே நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் எதனால் எல்லோரும் இதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடனுக்கு வந்து வட்டி குறைவாக இருக்கும். நம்ம அந்த கடனுக்கு ஈடாக ஒன்று வச்சு, இப்போ வீட்டு பத்திரத்தையோ ஏதோ ஒன்றையோ நம்ம வச்சு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஈடு, ஸோ அந்த பணத்துக்கு ஈடாக ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த ஈடு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம் வந்து இந்த சைடு வந்து ரொம்பவே கவனமாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதே முறை சாரா நிறுவனத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி வந்து ரொம்ப அதிகமாக போடுவாங்க. நம்ம ஈடாக கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் பெறுறதுன்னு பார்த்தோமா, அது சின்ன சின்ன குழுக்களாக வந்து செயல்படுறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த சுய உதவி குழுக்கள் வந்து கடன் அளிக்கிறதுல பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ மொத்தமே 2 பாயிண்ட் தான். கடன் வந்து முறை சார்ந்த நிதி நிறுவனங்கள் கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி குறைவு, அது மட்டும் இல்லாமல் செக்யூர்டு வந்து அதிகமாக வந்து இருக்கும் உங்களோட ஈடு பொருளுக்கு. இதே முறை சாரா நிதி நிறுவனத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி கடன் வாங்குறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வட்டி அதிகம். அவங்களே கூப்பிட்டு கூட கடன் தருவாங்க. ஏன் அப்படின்னா வட்டி அதிகம். நம்ம ஈடாக கொடுக்கக்கூடிய பொருளுக்கு என்ன இல்லை, கண்டிப்பாக வந்து உத்தரவாதம் கிடையாது. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் தான். சரி, அவ்வளோதான். லாஸ்ட் பேஜ் வந்து வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது? 1917 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் அச்சிடுறாங்க. 1 ரூபாய் நோட்டும் 2 ரூபாய் நோட்டும் தான் வந்து தயாரித்து வெளியிடுறாங்க. 1935 அந்த பணத்தோட பொறுப்பு அத்தனையும் எங்கே வந்துடுது? இந்தியா ரிசர்வ் வங்கி, இந்தியன் ரிசர்வ் பேங்க்குக்கு வந்துடுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 500 ரூபா நோட்டு எல்லாமே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து வந்து மறுபடியும் 1940 மீண்டும் வந்து இந்தியாவில் 1 ரூபாய் நோட்டை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அடுத்து ஒரு 3 பேராகிராஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணதே திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இது வரைக்கும் இருந்தது தான் 3 வாட்டி ரிப்பீட்டடாக வந்து அடுத்தடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து 1947 வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்ம காந்தியோட ஃபோட்டோவோட நமக்கு நோட்டு தாள் எல்லாமே வருது இல்லைங்களா, காசோடது. ஸோ அப்போ 1947 வரைக்கும் யாரோட படம் வந்து இருந்துச்சுன்னா 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த படம் தான் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. ரொம்ப 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 முக்கியமான கொஷின். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆங்கிலேய அரசு வந்து 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்கில் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு அச்சகத்தை அமைக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்குறாங்க. மத்திய பிரதேசத்தில் தேவாசில் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1974 ஒரு அச்சகம் வந்து தொடங்கப்படுது. இந்த 2 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பணம் வந்து அச்சிட்டு இருந்திருக்காங்க. 1990 கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர்லேயும் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லைங்களா, அங்கே சல்ஃபானி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கான அச்சகங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதோட கண்ட்ரோல் எல்லாமே யாருக்கிட்ட தான் வந்து இருக்கும் அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க்கு கிட்ட தான் இருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி தான் இதெல்லாம் தொடங்குவாங்க. கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்போ மொத்தமாக இங்கே 4 பிளேஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பணத்தை எப்படி அச்சிடணும், அதை எப்படி பாதுகாப்பாக எந்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே யார் தான் சொல்லுவாங்கன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க் தான் சொல்லுவாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து பணம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு நோட்டுத்தாளோட மதிப்பு இப்போ 10 ரூபாயில் இருக்குது, 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, 500, 2000 இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அதே போல் 10,000 ரூபாய் நோட்டு வரைக்கும் அச்சடிக்கலாம். ஓகேங்களா. அவங்களோட லிமிட் என்ன, ஒரு நோட்டோட வேல்யூ 10,000 அப்படிங்கிறத அச்சிடுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி அவங்களுக்குன்னா அதிகாரம் வந்து இருக்குது. ஆனால் இப்போ அதிகபட்சமாக நமக்கு எவ்வளோ தான் அச்சிட்டு கொடுத்துருக்காங்க, 2000 ரூபாய் நோட்டு வரைக்கும் தான் நம்மளோட ஒரு தாளோட மதிப்பு. ஓகேங்களா. இப்போது அட் ப்ரெசென்ட்டில் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 2000 ரூபாய்ங்கிறது தான் ஒரு நோட்டோட அதிகபட்ச மதிப்பாக வந்து இருக்குது. ஆனால் நம்மளோட ரிசர்வ் வங்கிக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அச்சிடலாம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது. இருந்தாலும் 2000 ரூபாய் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த பாடம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்க தான் எல்லாமே பெருசாக புரியாத மாதிரியே இருக்கும். ஒரு தடவை நீங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.